வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 19வது நாள் கேம். இன்றைக்கி சண்டேனால வெள்ளன கிளம்பியாச்சு. அப்படியே ஒரு மொதல் ஆர்டரே 75 + 50 ரூபா டிப்ஸு. சரி போய் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து மதியத்துக்கு மேலே ஒரு ஃப்ரூட்ஸு தண்ணி பழத்தை வாங்கி சாப்பிட்டு அதுக்கடுத்து ஆர்டர் எடுக்க போயிருந்தோம். அப்படியே ஹைதராபாத்தில் ஒரு ஆர்டர் போட்டிருந்தோம், அதையும் முடிச்சுட்டு அப்புறம் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மவுண்ட் ரோடில் போட்டிருந்தோம், அதையும் வாங்கி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு எக்ஸல் ஆர்டர். இன்னொரு பார்ட்னர் வரல, நான் மொத்தமாக எடுத்துகிட்டு போங்க பிரதர் அப்படின்றாரு. சரி ஓகே பிரதர்ன்ட்டு நம்மளும் அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு போயாச்சு. அதுக்கடுத்து ஆர்டர் 1 by 1 போட்டுக்கிட்டே இருந்தோம். நைட்டுக்கு மேலே ஸ்பென்சரில் தான் ஒரு ஆர்டர், அதையும் போய் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து மேலே ஒவ்வொரு ஆர்டராக நல்ல ஆர்டராக நான் பே விட்டு அப்படி அங்கிட்டிருந்து வரும்போது நேரு ஸ்டேடியத்தில் தனுஷ் ஆடியோ லான்ச் இட்லி கடை போட்டிருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு இருந்தோம். அது என்னென்னா எல்லா சைடும் ஃப்ளெக்ஸை போட்டு விட்டு அதுவே அந்த ஏரியாவே ஃபுல்லாக டிராஃபிக்காக இருந்துச்சு இடையில. அதுக்கடுத்து இப்போ தான் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுக்கடுத்து கிளம்பி வந்தாச்சு. அப்படியே 8 மணிக்கு மேலே அப்படியே ஆர்டர் கொஞ்சம் ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சு விட்டான். அதுக்கடுத்து கொஞ்சமாக ஆர்டர் கொடுத்துருந்தான். அப்புறமேலுக்கு நைட்டுக்கு மேலே ஒரு பீனட் மசாலா வாங்கி அப்படியே சாப்பிட்டுக்கு இருந்தாச்சு. ஏன்னா லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து நைட்டு டின்னரும் சாப்பிட்டேன். அதுக்கடுத்து அன்றைக்கோட பே அவுட் என்னென்னா 5306 ரூபா வந்துச்சு. அது எப்படின்னா இன்சென்டிவ் 4000 மொத்தமாக போட்டிருக்கான். அதனால் டெய்லியில் போட்டது போன வாரத்தில் எல்லாமே டெய்லியில் போட்டது எல்லாமே கழிச்சிட்டு மொத்தமாக 4000 ரூபா போட்டிருந்தான். அதை நான் டெய்லியில் போட்டது எல்லாமே கழிச்சிட்டு இன்றைக்கி எவ்வளோ வருதோ அதை கால்குலேட் பண்ணி தான் போட்டிருக்கேன். அது எவ்வளோ வந்திருக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை ஓட்டுனது மட்டும் 3446 ரூபா. அது இன்சென்டிவ் கழிச்சிட்டேன். எல்லாமே கழிச்சது போக பெட்ரோலு ஃபுட்டும் கழிச்சது போக எனக்கு வந்தது 2876 ரூபா அன்றைக்கி ஓட்டியிருக்கேன். ஓகே, டைம் யூஸ் பண்ணிட்டு டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம். முடிஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க நண்பர்களே.